வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். மனிதர்களுடைய விளையாட்டு கலை என்பது காலகாலமாக இருந்து வருவது உண்டு. இதில் ஓட்டப்பந்தயம் என்று அந்த காலத்திலே மனிதர்கள் ஓட்டப்பந்தயம் வைத்து அதில் தங்களுடைய திறமையை காட்டி வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து மாடுகளை ஓடவிட்டு ரேக்லா வண்டி என்று ஒன்றை உருவாக்கி அதற்கு ஓட்டப்பந்தயம் நடத்தினார்கள். இதை போல குதிரை வண்டி, குதிரை சவாரி என்று பல்வேறு வகையான ஓட்டப்பந்தயங்களை நடத்தினார்கள். கார்கள் ரேஸ் என்று, கார்களின் பந்தயம் என்று, இருசக்கர வாகனம், புல்லட் வண்டி என்று பல்வேறு பந்தயங்கள் நடைபெற்றது உண்டு. நாம் பார்த்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம், பாராட்டி இருக்கிறோம். ஆனால் இப்போது ஆஸ்திரேலியா நாட்டிலே ஒரு அற்புதமான பந்தயம் நடத்தி இருக்கிறார்கள். நீராவியில் ஓடக்கூடிய என்ஜின் மூலமாக ரயில் பந்தயத்தை நடத்தி இருக்கிறார்கள். காண்பதற்கே கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்கள். அதை போல தண்டவாளங்களிலே 5 ரயில்கள் ஓடுகிறது. அது நீராவியில் ஓடும் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது. நிலக்கரியை போடுகிறார்கள். அந்த நிலக்கரியிலே இருந்து வருகின்ற புகை கரும் புகையாக கக்கிக் கொண்டு வருகிறது. அதில் ஒன்றின் பின்னாக வரிசையாக என்று மாறி மாறி இந்த ரயில் பந்தயம் நடைபெறுகிறது. இதற்காக 10 தண்டவாளங்களை பொருத்தப்பட்ட இந்த தண்டவாளங்களில் 5 ரயில்கள் பந்தயமாக வருவது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இது ஆஸ்திரேலியா நாட்டிலே கண்டு மகிழ்ந்த இந்த காட்சியை நமது மக்களும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக நமது நீலமலை தொலைக்காட்சியில் இதை ஒளிபரப்பு செய்திருக்கிறோம். அற்புதமான ஒரு காட்சியாக இது மக்கள் போற்றும் காட்சியாக அமைந்திருக்கிறது என்பது உண்மையாக தெரிகிறது. நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.